அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இக்காணொளியில் நாம் காண இருப்பது வகுப்பு 5 தமிழ் பருவம் 1 இயல் 3 கடல் பாடலையும் அதோட விளக்கத்தையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பாடலோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். 1. பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பெருமை கடல், பெருங்கடல், பெரிய கடல், பெருமை கடல். இந்த 4 விடைகளில் நெடில் பெருங்கடல் அதுதான் சரியான விடை. 2. கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கருமை கூட்டல் கடலே, கருங் கூட்டல் கடலே, கரும் கூட்டல் கடலே, கரு கூட்டல் கடலே. இந்த 4 விடையில் குறில் வந்திருக்கு இல்லையா, கருமை கூட்டல் கடலே சரியான விடை. 3. திரை என்ற சொல்லின் பொருள் டேஷ் கொடுத்துருக்கோம் இல்லையா. திரைன்னா என்னன்னு படித்தோம், திரைகள் அலைகள்னு படித்தோம் இல்லையா சொல் பொருளில். திரை என்ற சொல்லின் பொருள் அலை. கீழே 4 விடைகள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. மலை, அலை, வலை, சிலை. இதில் அலை இதுதான் விடை, எழுதிக்குங்க. 4. மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது டேஷ். வானம், பூமி, கடல், நெருப்பு. இந்த 4 விடைகளில் சரியான விடை குறில் கடல். அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் பிராக்கெட்டில் எதுகை கொடுத்துருக்காங்க இல்லையா. இரண்டாம் எழுத்துனாலே எதுகைன்னு தான் அர்த்தம். அந்த எதுகை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லை, அல்லும். இந்த 2 வார்த்தையிலையும் இரண்டாம் எழுத்து இல் வந்திருக்கு இல்லையா. இதுதான் எதுகை சொற்கள். இப்போ அடுத்து பாடலில் படிச்சிருப்பீங்க. அந்த பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுதணும். இப்போ பொங்கும், எங்கும். இதில் இரண்டாம் எழுத்து இங்கு வந்திருக்கு இல்லையா. பொங்கும், எங்கும் எழுதிக்குங்க. அடுத்து மலை, விலை. இதில் இரண்டாம் எழுத்து லை வந்திருக்கு. மலை, விலை இதையும் எழுதிக்குங்க. பொங்கும், எங்கும், மலை, விலை இதுதான் எதுகை சொற்கள். அடுத்து முதல் எழுத்து ஒன்று போல் வரும் பிராக்கெட்டில் மோனை சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. முதல்ல எதுகை சொற்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள்னு பார்த்தோம். இப்போ இங்கே முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், அந்த சொற்களை தான் மோனை சொற்கள்னு சொல்லுவோம். அது என்னென்னா எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அல்லும், அலுப்பும் இருக்கு இல்லையா. இதில் ரெண்டுமே வந்திருக்கு இல்லையா. 2 வார்த்தையிலையுமே என்ற எழுத்து முதல்ல வந்திருக்கு. அதே மாதிரி பாடலில் நம்ம படிச்சிருப்போம். முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வரக்கூடிய வார்த்தைகளை இங்கே எழுதணும். மலையை, மகர. மலையை, மகர இந்த 2 வார்த்தையிலையும் என்ற எழுத்து முதல்ல வந்திருக்கு இல்லையா. இந்த வார்த்தைகளை எழுதிக்குங்க. அடுத்து விளைகொள், அடுத்தது விளையாட. விளைகொள், விளையாட இந்த 2 வார்த்தையிலும் என்ற எழுத்து முதல்ல வந்திருக்கு. அதனால் விளைகொள், விளையாட எழுதிக்குங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை? கடல் நமக்கு என்னென்ன வளங்களை கொடுக்குன்னு பார்த்தோம் பாடலில். எண்ணில்லாத மீன், விலை மதிப்புடைய முத்து, விளையாட சிப்பி போன்ற வளங்களை கடல் நமக்கு அளிக்கிறது. என்ன வளங்களை அளிக்கிறது? எண்ணில்லாத மீன், விலை மதிப்புடைய முத்து, விளையாட சிப்பி போன்ற வளங்களை கடல் நமக்கு அளிக்கிறது. அடுத்து 2வது வினா, பாடலின் பொருளை சொந்த நடையில் எழுதுக. எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும், உறங்காது எப்போதும் அலைகளை வீசி இடியினை போன்று முழங்கிக் கொண்டிருக்கும் கடல். எண்ணில்லாத மீன் வளங்களையும் முத்துக்களையும் விளையாட உதவும் சிப்பிக்களையும் கொண்டிருக்கும் கடல் மழையையும் தருகிறது. அந்த மழை தரும் நீரை சேமித்தும் வைக்கிறது. இந்த ஓய்வில்லாமல் அலைகளை வீசிக்கொண்டிருக்கும் கடலின் பெருமைகளை எடுத்து கூறும் வல்லுநர்கள் இந்த உலகில் யாருமில்லை. திரும்பவும் பார்க்கலாம். எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும், உறங்காது எப்போதும் அலைகளை வீசி இடியினை போன்று முழங்கிக் கொண்டிருக்கும் கடல், எண்ணில்லாத மீன் வளங்களையும்
முத்துக்களையும் விளையாட உதவும் சிப்பிகளையும் கொண்டிருக்கும் கடல். மழையையும் தருகிறது. அந்த மழை தரும் நீரை சேமித்தும் வைத்திருக்கிறது. இந்த ஓய்வில்லாமல் அலைகளை வீசிக்கொண்டிருக்கும் கடலின் பெருமைகளை எடுத்து கூறும் வல்லுநர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. இந்த விடையை எழுதிக்கோங்க. நன்றி, வணக்கம்.